அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். பொதுவாக நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தியும் சோதனைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை. எது நடந்தாலும் சரி, அல்லாஹ் தான் நமக்கு தருவான். அந்த நிலையில் நம்ம உறுதியாக இருக்க வேணும். ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு. இன்னும் மேலும் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். அதே போல ஏதாவது ஒரு சோதனை நடந்தாலும் அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். எதற்காக இந்த சோதனை வந்துச்சு, நாம் என்ன தவறு செய்தோம் சொல்லிட்டு நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு வரும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் காரணம் நாம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருப்போம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டியது நாம் ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா சொல்லிட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும். யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடு. ஏதாவது தவறுகள் என்ன அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறுகள் பாவங்கள் நடந்திருந்தால் என்னை மன்னிச்சிடு, இந்த சோதனையை நீக்கு சொல்லிட்டு தௌபாவிற்கான துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூடிய சீக்கிரம் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். அதனால் டெய்லியும் நாம் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு நம்ம கேட்க சொல்கிறான். அவன் அதை ரொம்ப விரும்புகிறான். டெய்லியும் மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் இது. நாம் செய்கிற தௌபா ஒவ்வொரு துவாக்களையும் அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். அதுவும் குறிப்பாக நம்ம டெய்லியும் கேட்கணும். குறிப்பாக இந்த புனித மாதங்கள் சொல்லிட்டு ஒரு 4 மாதங்களை சொல்லியிருக்கிறான்ல, அந்த மாதங்களில் ஜும்மா அன்னைக்கு இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக தௌபா செய்யணும். அதிகமாக தௌபா செய்ய வேண்டிய மாதங்கள் நாட்கள் ஏவ. ஏன்னா இப்போ நார்மலாக நாம் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதற்கான தண்டனை உண்டு. அதுவே புனித மாதத்தில் தப்பு தவறுகள் செஞ்சால் இன்னும் அதிக தண்டனை கிடைக்கும். சாதாரண தண்டனையே நம்மளால் தாங்க முடியலனா, அந்த சோதனையே நம்மளால் தாங்க முடியலனா, மிகப்பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? அதனால தான் அந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக தௌபா செய்யணும். தவறு செய்வதிலிருந்து நாமே விலக்கி கொள்ள வேண்டும். இப்போ ரஜப் மாதம் புனித மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது கடைசி ஜும்மா, புனித மாதத்தில் உள்ள கடைசி ஜும்மா. இந்த ஜும்மா அன்னைக்கு ஓதுறாம, ஜும்மானால நம்ம என்ன ஓதுவோம்? 3 துவாக்கள் இருக்குது, அதிகமாக கண்டிப்பாக ஓதணும் சொல்லிட்டு. 1 செலவாத்து, 2வது துவாக்கள் அதிகமாக செய்யணும், 3வது தௌபாவிற்கான துவாக்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். இப்போ ஜும்மா நாளில் நம்ம இருக்கிறோம். நார்மலாக நம்ம இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுவும் புனித மாதத்தின் ஒரு ஜும்மா நாளில் இருக்கிறோம். கடைசியான ஜும்மா நாள் இது. இந்த மாதத்தில் நம்ம முடிய போகுது. இப்போது முடிய போகிற இந்த டைமில் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிங்க. மனிதனை பொறுத்தவரை பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். நம்ம அறிந்தோ அறியாமலோ நிச்சயமாக தவறுகள் செஞ்சிருப்போம். இந்த மாதத்தில் நம்ம ஏதோ செஞ்ச தவறுகளின் காரணமாக அல்லாஹ் நம்மை அதிகமாக தண்டித்து விடக்கூடாது, நமக்கு சோதனைகளை அதிகமாக இறக்கி விடக்கூடாது. அதனால் நீங்கள் தௌபாவிற்கான துவாவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓதிக்கிங்க. அதுலேயும் சிறந்த பவர்ஃபுல்லான துவாக்கள் இருக்கும். இதை ஓதுனா உடனே அல்லாஹ் மன்னித்திடுவான் சொல்லிட்டு சில துவாக்கள் இருக்கும். அந்த மாதிரி துவாக்களை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அவசியம் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கிங்க. இந்த துவாவிற்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னா போர்க்களம், அதாவது போர் செய்கிறது இப்போ நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இல்லை, ஆனால் அப்போ நபியவர்கள் காலத்தில் இருந்துச்சு. அப்படி போர் செய்யும்போது எதிரி முன்னாடி நிற்கும்போது நம்ம துணிச்சலாக நிற்கணும். முதுகிட்டு ஓடக்கூடாது, பின்னாடி பயந்து ஓடக்கூடாது. அப்படி ஓடினவங்கள ரொம்ப கேவலமாக பார்க்கப்படுவாங்க. அல்லாஹ் அவங்கள மன்னிக்க மாட்டான். எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக நின்று போரிடணும், தைரியமாக இருக்கணும். இதுதான் மார்க்கம் நமக்கு கூறுகின்ற வழி. அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தில் முதுகிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் அப்படிப்பட்டவரே இந்த துவாவை ஓதுனா நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அவ்வளவு சிறந்த ஒரு துவா இது. இப்போ நாம் இருக்கிற இதில் இந்த போர் இல்லைனாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. ஒதுக்கிட்டு ஓடுறது சொல்லிட்டு அந்த ஒரு செயலை அல்லாஹ் விரும்புவதில்லை.
ஆனால் அப்படிப்பட்டவருக்கும் மன்னிப்பு தருகின்றான் இந்த ஒரு துவா ஓதுவதால். அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது. இன்னைக்கு ஒரு சிறப்பான மாதத்தில் உள்ள சிறப்பான நாளில் இருக்கிறோம். நம்ம பாவங்கள் எல்லாம் உடனே மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். ஓதுறது சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கலாம். ஒரு 11 முறை நான் ஓதுறேன், என் கூட சேர்ந்து அவசியம் நீங்கள் ஓதுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஓதுறத கேளுங்க. இந்த நிமிஷத்திலேயே அல்லாஹ்வின் மன்னிப்பு நமக்கு உடனடியாக கிடைக்கும். இப்போ ஓத ஆரம்பிக்கலாம். அவசியம் சிரமம் பார்க்காம டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் என் கூட சேர்ந்து ஓதுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். மேலும் அவன் பக்கமே பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன். இந்த துவாவில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. அல்லாஹ்வின் திருநாமங்கள் அஸ்மால் ஹுஸ்னா சொல்லுவாங்கள்ல, அதில் இருக்கிற 2 இஸ்முக்கள் அல் ஹய்யூ அல் கையூம் 2 இஸ்முக்கள் இருக்குது. மிக சிறந்த இஸ்முக்கள். இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அவ்வளவு சிறந்த பெயர்கள் அல்லாஹ்வின் பெயர்கள். நீங்கள் நார்மலாக துவா செய்யும்போது யா ஹய்யூ யா கையூம் அப்படி சொல்லி நீங்கள் துவா கேட்கும்போது சீக்கிரமாக உங்கள் துவாவிற்கு பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த துவாவிற்கு இருக்குது. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து விடுவான். இந்த துவாவை நீங்கள் எப்போ ஓதலான்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இப்போவுமே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 11 முறை ஓதி முடிச்சிருப்பீங்க. இதோடு விடாமல் ஜும்மா தொழுதுட்டு இதே மாதிரி ஓதிக்கிங்க. அசர் தொழுதுட்டு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. 11 முறை ஓதுங்க அவசியம். முடிஞ்சால் இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதிங்க. ஓதி துவா செய்யுங்க. எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முசீபத்துகளும் நிச்சயமாக நீங்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கிடுவான். மேற்கொண்டு உங்களை தண்டிக்க மாட்டான். எல்லா பரக்கத்திற்கான எல்லா கதவுகளையும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்காக திறந்து விடுவான். ஒரு பரக்கத்தான ஒரு முன்னேற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போவீங்க. அது 100% உண்மை. அவ்வளவு சிறந்த துவா இது. அவசியம் ஓதிக்கிங்க. சிரமம் பார்க்காம மறக்காமல் ஓதுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.